அது உயிராபத்துக்கு அதான் நான் சொன்னேன், உயிராபத்து என்று சொல்லி வேணா இப்ப நமக்கு எம்பிமார்ட்ட அனைத்து எம்பிமார்ட்ட பாதுகாப்பு அரசாங்கம் தான் பொறுப்பு. ஊசி கட்சி வடக்கு மாநில தேர்தலில் போட்டியிடுதான் நிச்சயம் வடமாநிலத்தில் போட்டியிடுறோம். எந்த நோக்கமா இருந்தாலும் அது மக்களுக்கு நல்ல நோக்கமாகவும் இருக்கணுமே ஒழிய, நல்ல நோக்கமா இருந்தால் நாங்கள் ஆதரிப்போம், கெட்ட நோக்கமா இருந்தால் அதை நாங்கள் எதிர்ப்போம். ஊசி கட்சி வடக்கு மாநில தேர்தலில் போட்டியிடுதான் நிச்சயம் வடமாநிலத்தில் போட்டியிடுறோம். ஆனா அதுக்கான நடவடிக்கைகள் எதுவும் நடந்த மாதிரி தெரியலையே. அதுக்கான அனைத்துமே நடந்து கொண்டு இருக்கு. அதை நாங்கள் வந்துட்டோம் போட்டியிட போனது எல்லாரும் பப்ளிக்கா காட்ட வேண்டிய அவசியம் இல்லை தானே. அதுக்கான நேரங்கள் தருணங்கள் வரும்போது அதுக்கான ஆயுதங்களை நாங்கள் செய்து கொண்டான் இருக்கிறோம். கூட்டணிகள் எதுவும் வாய்ப்பு இருக்கா? தனி கட்சி. நாங்கள் மக்களை நம்பி இருக்கும் கட்சி. நாங்கள் மக்களை நம்புறோம், மக்கள் எங்களை நம்புறாரு. இப்ப வடக்கு மாநில முதலமைச்சர் உங்களுடைய கட்சியின் மெயின் வேட்பாளராக எம்பி அர்ஜுனன் அவர்கள் கலந்து கொண்டால் கிட்டத்தட்ட பாராளுமன்றத்தில் அரைவாசி வருடங்கள் அவர் ராஜினாமா செய்ய வேண்டிய நிலை ஏற்படும். அப்படி ஏற்படும் பொழுது கௌசல்யா அவர்கள்லாம் அதுக்கான அடுத்த தேர்வா இருக்குமா உங்களோட கட்சியில? நிச்சயமாக. ஏன்னா அடுத்த விருப்பவாக்கு அவாக்கு தான் அதிகமா இருக்கு. அப்ப அதால அவ விட்டுட்டா இங்க நிற்போம். அது நாங்கள் படமான அந்த தேர்தல் நேரங்கள்ல அறிவிக்கப்படும் போது யார் முதலமைச்சர் என்றதை நாங்கள் தீர்மானித்துக் கொள்வோம். அதுல மற்றவர் நிற்கணும் என்று ஆசைப்பட்டால் அதை நாங்கள் நிறைவேற்றி வைப்போம். இப்ப கௌசல்யா அவர்கள் எம்பியாக தேர்வு செய்யப்பட்டால் அவருடைய செயற்பாடு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அர்ஜுனா அவர்களுக்கு இணையா இருக்குமா, இல்ல அதை விட வேகமாக செயற்பட முடியுமா, இல்ல அவரோட ஒப்பிட முடியாதா? அடுத்தவருடைய செயற்பாடு ஒரு விதமான இது. அவ இப்ப மருத்துவருடைய செயற்பாட்டை பார்த்து கொண்டு இருக்கிறார். அந்த நேரத்தில் அவ அந்த பொறுப்பை எடுக்கும்போது அவாவும் அதை ஆரோக்கியமாக செயல்படக்கூடிய ஆற்றல் அவாட்ட இருக்கு. இப்ப சமீபத்தில் உங்களுக்கு தெரியும், இலங்கையின் கௌரவ ஜனாதிபதி அவர்கள் யாழ்ப்பாண வருகை மேற்கொண்டிருந்தாங்க. அதுல யாழ்ப்பாணத்துல அமோக வரவேற்பை யாழ்ப்பாண மக்கள் அவருக்கு வழங்கியிருந்தாங்க. அதன் தொடர்ச்சி உங்களுடைய கட்சி அதுல என்ன நிலைப்பாடுல இருக்கு? அவருடைய வரவேற்பை பொறுத்த வரைக்கும் என்ன நிலைப்பாடுல இருக்கிறீங்க? நாங்கள் இப்ப அதை தான் சொல்லுவோம். எங்களை ஜனாதிபதி என்றது இப்ப சட்டமயத்துக்கு ஓல்ட் ரோன்ல ஜனாதிபதி யாழ்ப்பாணம் வந்து போறதோ கிளிநொச்சி வந்து போறதோ நாங்கள் எங்களுக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. எந்த நோக்கமா இருந்தாலும் அது மக்களுக்கு நல்ல நோக்கமாகவும் இருக்கணுமே ஒழிய, நல்ல நோக்கமா இருந்தால் நாங்கள் ஆதரிப்போம், கெட்ட நோக்கமா இருந்தால் அதை நாங்கள் எதிர்ப்போம். அவ்வளவுதான். அது மிச்சம் உங்களுக்கு அது போக நாங்கள் உங்களுக்கு அதற்கான தேசிய மக்கள் சக்திக்கு மக்கள் ஆதரவு அதிகமா இருக்கிற மாதிரி தோணுது. அதை பற்றி கூட கருத்து இல்லை. அது இப்ப நாங்கள் உதவலை வச்சு இப்ப சாதாரண பாத்தீங்கன்னா மருத்துவத்துறையில ஆக்களை கொண்டு இறக்கி வச்சுதான் கூட்டமே நடந்தது. ஏன் அங்க இருக்கிற மீனவ சங்கங்களே அறிவிச்சு சொல்லி இருக்குது, அது இப்படிதான் நடந்திருக்கு. அப்ப அதால நாங்கள் ஐயம் கொள்ள வேண்டிய தேவையில்லை. எங்களுக்கு எம்பிபியில் இருக்கிற 3 பேர் மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட 3 பேரும் இதுவரைக்கும் இது ஆக்கப்பூர்வ நடவடிக்கை இந்த மக்கள் செய்திருக்கார்களா? இல்லையே, ஒன்றுமே செய்ய இயலாது. அவை ஒரு தலையாட்டு பொம்மைகள். அவை அங்க பார்லிமெண்ட்ல எதிர்த்து கலைக்கவும் இயலாது. அப்ப இந்த தைட்டு விகார பிரச்சனைக்கு ஏன்னு சொன்னா மக்கள் 3 பேரை தேர்ந்தெடுத்து விட்டாலும் ராஜினாமா வரட்டும் பார்ப்போம். அண்ண மாட்டேன் அவே. அதெல்லாம் அதுக்காக நாங்கள் எங்கட செல்வாக்க குறைகிறதோ கூடுறதோ அது எங்கட கையில இருக்கு. நாங்கள் செய்யற செயல்பாட்டுல இருக்கு. மற்றவர்களை கண்டு நாங்கள் அஞ்ச வேண்டிய தேவை எங்களுக்கு இல்லை. அதான் சொன்னேன், மருத்துவரை நாங்கள் இப்போ தளபதி ஆக்கி விட்டுருக்கோம். இனி மக்கள் அவரை தலைவராக்கும். உங்களோட கட்சியின் தலைவர் அவர் தான். எங்களோட கட்சியின் தலைவர்ன்றது நாங்கள் தளபதியாக வச்சிருக்கிறோம். நாங்கள் 20 தான் வச்சிருக்கிறோம். தேர்தல் வேட்புமனு தாக்கல் தேர்தல் ஆணையம் அறிவிச்ச பிறகு அப்போ தெரியும் உங்களுக்கு இவ்வளவு ஆக்கள்லாம் இருக்கிறாங்க. எங்களுக்கு எல்லா இடமும் ஆக்கள் இருக்கு. சிறப்பாக செய்யக்கூடிய ஆற்றல், அதாவது விழா காலமும் இளமரவா காயா இருந்தவங்க நிறைய பேர் எல்லாம் எங்கிட்ட நாங்கள் நினைச்சு கொண்டிருக்கிறோம். அதற்காக அந்த செயற்பாடு ஒரு ஐயப்பாடும் கொள்ள தேவையில்லை. எல்லாம் சிறப்பாக நடந்து கொண்டு. இந்த போட்டியிட முடியாதுன்னு சொல்லி ஒரு கதை வருது. இப்ப ஊசி கட்சி வடக்கு மாநில தேர்தலில் போட்டியிட முடியாது, பழைய ஒரு கட்சியோட பேர்ல பதிவு செய்யப்பட்ட கட்சியை வச்சுதான் போட்டியிட முடியும்னு சொல்லி வருது. அதை பத்தி உங்களோட கருத்து என்ன? அப்படி அதாவது சுயேட்சையாக நின்ற கட்சி சுயேட்சையா வெற்றி பெற்ற வரலாறு கிட்டத்தட்ட 27 ஆண்டுகளுக்கு பிறகு நடந்த சம்பவம். இந்த கட்சி பதிவு செய்யப்படுறதுக்கு இந்த உள்ளூராட்சி தேர்தல் மிக முக்கியமான தேர்தல். இந்த உள்ளூராட்சியை கட்சியின் செல்வாக்கு எத்தனை சதவீதத்துல இருக்குன்ற வச்சுதான் நாங்கள் ஒரு வருடத்துக்குள்ள கட்சியை பதிவு செய்யலாம். இப்ப இந்த கட்சியை பதிவு செய்ய இயலாது. அப்ப இதே சின்னத்தோட போட்டியிடலாம்னு சொல்லி தேர்தல் ஆணைய இது சொல்லி இருக்கு.
அதால நாங்கள் அதுக்கு இந்த ஐயப்பாடு அப்படி அந்த போட்டியிடலா என்று சொல்லி இருந்தால் நாங்கள் மாட்டு வேலையை நாங்கள் செய்திருப்போம். ஆனால் அந்த கட்சி இந்த ஒரு கட்சியை பதிவு செய்யறத பொறுத்து பாக்குறேன்னு சொன்னா இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தான் மிக முக்கியமான தேர்தல். அப்ப உள்ளூராட்சி மன்ற தேர்தல் இப்ப நீங்க போட்டியிட போறீங்களானே, மக்களுக்கு உங்களோட கருத்து என்ன? இப்ப நாங்க இப்ப கட்டாயமா இது முக்கிய தேர்தல், உள்ளூராட்சி தேர்தல். இப்ப நீங்க கட்சியில நிக்கணும், அடுத்த வடக்கு மாநில தேர்தலில் போட்டியிடணும்னு சொன்னா நீங்க என்ன சொல்றது, உள்ளூராட்சி தேர்தலில் மக்களுக்கு நீங்க என்ன உங்களோட ஒரு கோரிக்கை ஒன்று வைப்பீங்க தானே? மக்களுக்கு நான் வைக்கிற கோரிக்கை என்னன்னு சொன்னால், எங்களுடைய வாழ்வாதாரம், கல்வி, சுகாதாரம், அபிவிருத்தி, இது செய்யக்கூடிய ஆற்றல் எங்களோட ஊசி கட்சிக்கு மட்டும்தான் இருக்கு. அது எங்களோட புலம்பெயர்ந்த சமுதாயத்துக்கு ஊடாக நாங்கள் எங்களோட மக்களுடைய சகல அபிவிருத்தியிலும் செய்ய நாங்கள் தயாராக இருக்கிறோம். அதுல இந்த மக்கள் செய்ய இவ்வளவு மக்கள்கிட்ட ஒரே ஒரு வேண்டுகோள் என்னன்னு சொன்னா, ஆர் நல்லா செய்கிறார்கள், ஆர் கெட்டது செய்கிறார்கள், ஆர் ஏமாத்தி கொண்டிருக்கிறார்கள், ஆர் ஏமாற்றாமல் இருக்கிறார்கள். இதுவரை உணர்ந்து தமிழ் மக்கள், ஓட்டு போடாத தமிழ் மக்களும் இந்த முறை ஓட்டு போடுவீரமாக இருந்தால் அவர்களுடைய வாழ்க்கை எங்கே வேற லெவலுக்கு போகும். இல்ல பழைய மாதிரி தான் போகுமா இருந்தால் இந்த எங்களோட மக்கள் இன்றைக்கு அனைத்து துறைகளில், அது மருத்துவத்துறையா இருக்கட்டும், எந்த துறைகளா இருந்தாலும் மிக பின்தங்கிய நிலையில எங்களோட வழக்குகளுக்கு இருக்கு. இதை மேம்படுத்துறதுக்காகத்தான் நாங்கள் இந்த கட்சியில இணைஞ்சு கொண்டதுக்கும், மக்களுக்கு தொண்டு செய்யக்கூடிய ஒரு ஒளிவு மறைவு இல்லாத, ஒரு ஊழல் இல்லாத கட்சியா கொண்டு வரணும் என்ற ஆற்றலோடு தான் நாங்கள் எங்களை மாதிரியான ஆட்களும் எங்களோட முன்னாள் போராளிகளும் இதில் இணைஞ்சு நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கோம். இதால மக்கள் மிக தெளிவாக நான் வேண்டிக் கொள்றேன் என்னன்னு சொன்னா, சிந்திச்சு வாக்களியுங்க. உங்களுடைய எதிர்காலம் மேம்பட. நாங்கள் முதலாவது எங்களை நாங்கள் பலப்படுத்தி கொண்டு, எங்களை பொருளாதாரத்தை நாங்கள் வளர்ச்சி அடைஞ்சு கொண்டுதான் தேசியத்தை பற்றி கதைக்கும். அதுக்கு முதல்லாம் தேசியம் கேட்கறதுக்கு இங்க யாருக்கும் அருகதை கிடையாது, ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. இவங்க தேசியம் கேட்கறதுக்கு அருகதை அற்றவர்களை காட்சி கொண்டிருக்கிறார்கள். அதெல்லாம் தேவையில்லை. எங்களோட மக்கள் இப்ப அன்றாட பிரச்சனை என்னவோ அதை நாங்கள் தீர்க்கிறதுக்கு தான் நாங்கள் ஒழிக்கணுமே ஒழிய தேசியம் மக்களை ஏமாற்றினது போதும். இந்த சில கட்சிகள் மக்கள் தேசியத்தை பற்றி பேசுறாங்க, அதை பற்றி கூட கருத்து இப்போ முக்கியமா உங்களுக்கு தெரியுமா நினைக்கிறேன், சமீபத்தில் தையிட்டி விகார தொடர்பாக சில கட்சிகள் தேசியத்தை பற்றி பேசுறாங்களே, அதை பற்றி கூட கருத்து அவருக்கு வேற ஒன்றுமே இல்லையே. இந்த தேசியத்தை வச்சு இந்த தேசியம் வச்சுத்தானே எங்கட மண்டையில அள்ளி மலையை அரைச்சு போட்டாங்களே. அரைச்சது போதும், ஒதுங்கி இருங்கோ. நான் அன்பாக கேட்டுக்கொள்றது, யாராக இருந்தாலும் அவதூறாக நான் கதைக்க வரவும் இல்லை, பேசவும் இல்லை. ஒதுங்குங்கோ. உங்களால் செய்ய முடியாதுன்றா ஒதுங்கி இருங்க. இப்ப செய்யக்கூடிய ஆட்களை விடுங்க, வழி விடுங்க. சாவகச்சேரியை பொறுத்த மாட்டேங்கும் இப்போ நீங்கள் உள்ளூராட்சி தேர்தலில் வந்துட்டீங்கன்னு வைங்களேன், சும்மா ஒரு கதைக்கு வந்துட்டீங்கன்னு வைங்களேன், உங்களோட அபிவிருத்தி திட்டம் எதுவாக இருக்கு? சாவகச்சேரியில் ஒரு இலக்கு இருக்கணும், ஒரு மைதானமோ இல்லை ஒரு மக்களுக்கு தேவையான. இப்போ நாங்கள் சாவகச்சேரியை பார்த்து கொண்டு இருந்தால் இந்த மைதானம் முதலாவது மைதானத்தை பார்க்குவோம். இந்த மைதானத்தை ஒரு சர்வதேச மைதானமா ஆக்கலாம். அடுத்தது வடிகால் சீரமைப்புகள், அதாவது மழை நீர்கள் தேங்கி நிற்கிற இதில் சீர்திருத்தலாம். தெரு விளக்குகளை நவீனப்படுத்தவும். எந்த மக்கள் ஒரு போக்குவரத்து பாதை சீரா இருக்கும், அதுக்கு அடுத்த கட்டம் மின்சாரம் அதுக்கு சீரா இருக்கும். அடுத்தது இந்த எங்க நுழம்புகளை ஒழிக்கும். அதான் அதுக்கெல்லாம் மருந்து இருக்கு. அதை ஒழிச்சு இந்த சாவகச்சேரி நகரத்தை நாங்கள் ஒரு செழிப்பான ஒரு கிளீன் சாவகச்சேரி என்ற ஒரு கட்டத்துக்கு கொண்டு வருவோம், நிச்சயமாக கொண்டு வருவோம். அதுல இந்த மாற்ற கருத்தும் கிடையாது. அதுதான் ஊடகங்களை நம்ம என்றைக்குமே கைக்க வச்சிருக்கணும் தான் என்னுடைய கருத்து. அதுதான் நான் அது உங்கள் மீது ஒரு கொள்கை பரப்பு செயலாளராக உங்களை கருதி தான் இந்த கேள்வி எழுப்புறேன். அதன் அடிப்படையெல்லாம் கேட்கிறேன். அது நீங்க என்ன கேள்வியும் கேட்கலாம். அதான் நான் நடுவா சொல்லியிருந்தானே, உங்களோட சொந்த சுயாதீனமா கேட்கும். அதுல உங்களுக்கு அது எந்த தடையும் இல்லை. வேற யாரும் சில பேர் என்ன வேற யாரும் கதையை கொண்டு எங்கிட்ட கேட்கிறது. நாங்கள் அந்த அவைந்த விவாதத்துக்கு வர இல்லை. நாங்கள் மக்கள் பணி செய்யத்தான் வந்திருக்கிறோமே ஒழிய, இது நாங்கள் மக்கள் பணி செஞ்சுட்டு எங்களால் ஒரு 4 வருஷத்துக்கு அப்புறம் ஒதுங்கி அப்புறம் அடுத்த புதியவருக்கு பணியை விட்டுட்டு நாங்கள் பின்னுக்கு இருந்து அவையை செயல்படுத்தி கொண்டு இருக்கலாம். அதை விட்டுட்டு சும்மா இருந்து நாங்கள் கடைசி வரை இதெல்லாம் இருக்கணும், நாங்கள்லாம் இதுல பெட்ரோலியம் ஆகணும்லாம் பார்க்கணும். சகலருக்கும் வேப்பு கொடுப்போம். எவருக்கு நல்ல எண்ணம், அதாவது மக்களுக்கு நல்லது செய்யணும் கொள்ளணும் என்ற ஆர்வம், பெண்களா இருந்தாலும் சரி, ஆண்களா இருந்தாலும் சரி. ஆனால் சில பேர்கிட்ட கருத்துகள் என்னன்னா, அவர் ஒரு நல்ல ஒரு விருட்சமா வளர்ந்து கொண்டு வரைக்குள்ள அவருக்கான தடைகளும் நிச்சயம் வரத்தான் செய்யும். ஏன்னு சொன்னா அதுக்குரிய ஆக்கள் இங்கே இருக்கிறாங்க, பொறாமப்புரிய ஆக்கள் இருக்கிறாங்க. என்னைய பாருங்க எவ்வளவோ அவர் எங்களுக்கு மக்களுக்காக செய்து போட்டேன். ஆனா இன்றைக்கு மக்களுக்காக பணி செய்ய எத்தனை வழக்க கொள்கை கிடக்கு பாருங்க. அதெல்லாம் பார்ப்போம். அதுதான் நான் கேட்கிறேன். இப்ப நம்ம தமிழர்கள் சார்பாக ஏகப்பட்ட எம்பிகள் போயிருக்காங்க. ஆனா பாராளுமன்றத்தில் ஒரே ஒரு வாழ்த்த குரல் தான் கேட்டுக்கொண்டிருக்காரு, எம்பி அர்ஜுனன் குரல்.
மற்றவர்கள் எல்லாம் மௌனம் காக்குறார்கள். என்ன அப்ப தமிழர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா வடகிழக்கு? இதெல்லாம் இப்போ உங்களுக்கு ஒரு முக்கியமான இதான் சொல்றேன். இப்போ புலம்பெயர் சமுதாயத்தில் இருக்கிற ஆட்கள் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்கிறார்கள், இவ்வளோ காலத்துக்கு தங்களுக்கு டிசிசி மீட்டிங்னா என்னன்னு தெரியாது, பார்லிமெண்ட்ல என்ன நடக்குதுன்னு தெரியாது, மருத்துவர் வந்தா அப்புறம் தான் நாங்கள் இதை கண்கூடா பார்த்து கொடுக்குறோம்னு சொல்லி வெளி சமுதாயத்திலே ஒவ்வொரு நாளும் இரவுல ஃபோன் பண்ணி கதை சொல்லிக்கிட்டு அவங்களுக்கு நேரம் இருக்கணுமே கதை கேட்கல. அந்த டைம் எடுத்து ஒதுக்கி மருத்துவரை அன்பாக பாருங்க, அவரை பாதுகாத்துக் கொள்ளுங்கன்னு ஒவ்வொரு புலம்பெயர் இருக்கிற சமுதாயமும் கேட்டுக்கொண்டிருக்கிறார். அப்ப இந்த விஷயத்துல நீங்க பாருங்க, இப்போ பார்லிமெண்ட்ல தான் என்ன கதைக்கிறேன், தான் என்ன சரியா கதைக்கிறேன்னா பிழையா கதைக்கிறேன்னா அதை பாருங்க, அவர் எதை கதைக்கிறார். அப்ப இன்னொரு விஷயத்த நாங்கள் உன்னிப்பா பார்க்கணும் என்னன்னு சொன்னா, இங்க இருக்கிற வடகிழக்கு இருக்கிற தமிழ் மக்களோட பிரச்சனையை பற்றி அவர் கதைக்கும் போது அதுக்கு இங்க இருந்து போன எம்பி மாதிரி பார்த்து கொண்டு தங்களோட வாழ்ல இருக்கிறாங்க, சப்போர்ட் பண்றாங்களே. ஒரு தேர்தல் ஒன்று வந்தால் கட்சிக்கு போட்டி போடுவோம், அது வேற பிரச்சனை. ஆனால் ஒரு தமிழகத்துல பிரச்சனை, ஒரு குடிமகன்ற பிரச்சனையை பற்றி, ஒரு சுகாதாரத்தை பற்றியோ இல்லாட்டி ஒரு கல்வியை பற்றியோ இல்லாட்டி ஏதோ ஒரு சாலவாத பிரச்சனை கலைக்கும் போது அவர்கள் மௌனமா இருக்கிறாரு. அப்ப இனிமேல் அப்படிப்பட்டவர்களை வந்து பார்லிமெண்ட் அனுப்ப வேண்டிய அவசியம் இனி தமிழ் மக்களுக்கு இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். இதுக்கான காரணம் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான தலைமை இல்லை, தமிழ் தலைமை இல்லை என்ற காரணமா? அகமையும் இல்லை, ஆளுமையும் இல்லை. அவர்களுடைய ஆளுமை, அதாவது ஆற்றல் மிக ஒன்றுமே அவர்கிட்ட கிடையாது. இங்க இருந்து மக்கள் தேர்ந்தெடுத்து போயிடும், அங்க இருந்து காய்ச்சி போட்டு சில இடங்களை பாத்தீங்கன்னா மதியத்துக்கு பிறகு ஆக்களை காணவும் கிடைக்காது பார்லிமெண்ட்டுக்கு. அப்படின்னு நடக்குது. இல்ல துணிச்சலா வந்து தமிழ் தேசியத்தை பற்றி பாராளுமன்றத்துல பேசிக்கொண்டு வரார் எம்பி அர்ஜுனன். எங்களுக்கு அவருக்கு உயிராபத்துகள் வராதா இதால? அது உயிராபத்துக்கு அதான் நாங்க உயிராபத்து என்று சொல்லி வேணா இப்பத்த நிலைமைக்கு எம்பி மேட்ட அனைத்து எம்பி மேட்ட பாதுகாப்பு அரசாங்கம் தான் பொறுப்பு, அரசாங்கம் தான் பொறுப்பு எடுக்கணும். அப்ப அது குறித்த நிலைப்பாட்டை நாங்க இங்க வந்திருந்தா நாங்கள் எங்களோட மக்கள் அவருக்கு பாதுகாப்பு கொடுப்பார்கள். அங்கால நிற்கிறது எங்க இருந்தாலும் அவருக்கு ஏதாவது சம்பவம் நடந்தால் அது அரசாங்கம் பொறுப்பு. ஏன்னு சொன்னா ஒரு நல்ல ஒரு மனிதன், அதாவது இந்த எங்க தமிழ் மக்களுக்கு மட்டுமில்லை, தமிழ் மக்களுக்கு செய்த பிறகு அவர் சிங்கள மக்களுக்கும் உதவி செய்யக்கூடிய ஆட்டம் அந்த ஆள்கிட்ட இருக்கு. வேற எந்த ஒரு தமிழ் எம்பி மேட்ட அந்த எண்ணம் இருக்கான்னு கேட்டு பாருங்க, இல்ல. சொந்த இடத்திலேயே செய்ய மாட்டாங்க, அப்புறம் எங்க அங்கால போறாங்க. அதான் நான் இனிமேல் உங்களுக்கு கேட்டுக்கொள்றேன்னு சொன்னா, இனிமேல் இந்த சிங்கள ஒரு தமிழர் என்ற ஒரு முரண்பாடும் பெறக்கூடாது, பௌத்த மதம் இந்து மதம் என்ற ஒரு முரண்பாடுகள் நல்லிணக்கங்கள் குலையக்கூடாது. குலையாமல் இந்த பிரச்சனை கையிட்டி பிரச்சனையை கையாளும், புத்து சாதுரியமா கையாளும். இதை வச்சு யாரும் அரசியல் செய்யறதுக்கு குழப்பி அடிக்கிற வேலையை தயவு செய்து போகக்கூடாது. அந்த மக்களை கூப்பிட்டு அந்த மக்களோட தான் நாங்கள் நேரடியாக உரையாடி அவர்கள் என்ன கொள்கை இருக்கணும், எதிர்க்க பிரச்சனை இப்படித்தான் நாங்கள் போகணும், இப்படித்தான் பெறணும், இருக்கிறத மீட்க பார்க்கணும். எஞ்சி இருக்கிற காணியை நாங்கள் மீட்க பார்க்கணும். ஒரு 5 பரப்பு காணி 3 வரை கூட அது நஷ்டம் வாங்கிட்டு விடலாம், நாளைக்கு அது பலிவிழந்து போகும். நீதி காணியை நீங்கள் கைப்பற்றி பாருங்க, அந்த 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 இடம் பலிவிழந்து போகும். இதுதான் உண்மையா நான் சொல்ற கருத்து. அதை விட யாரும் அரசியல் செய்யட்டும். நன்றி. இவ்வளவு நேரமும் எங்களுக்கு கேட்ட கேள்விகளுக்கு பொறுமையா பதிலளிச்சதுக்கு நன்றி. நன்றி.